ஹலோ சார், நான் பாஸ்கர் ராஜ் பேசுறேன். சொல்லுங்க சார். சார், ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த ஆசிரம கேஸ்ல நம்ம பக்கம் தீர்ப்பாயிருக்கு சார். 45 வருஷமா ஆதரவற்ற ஜீவன்களுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு அமைப்புக்கு எந்த ஒரு தனிநபரும் சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு சார். இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஜட்ஜோட கருணையும் உங்களோட அதிர்ஷ்டமும் தான் சார். வாவ், தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ 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 ஸோ மச் சார். அது என்னோட அதிர்ஷ்டம் இல்லை, அந்த 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 பொண்ணோட அதிர்ஷ்டம் தான். என்ன சார் சொல்றீங்க? நான் நேரில் வந்து சொல்கிறேன். ஓகே. யாரை தம்பி நேரில் போய் பார்க்கணும் இப்போ? வக்கீல அண்ணா, இவ்வளோ நாள் அந்த ஆசிரம கேஸ் இழுத்துட்டு இருந்ததுல, இப்போ நமக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. சந்தோஷம். என்ன அவ்வளோ சலிப்பா சொல்றீங்க? நீங்க நிதானமா யோசிச்சு பாருங்க. என்னோட நம்பிக்கை எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரியும். யோசிக்கிறதுக்குலாம் எனக்கு டைமும் கிடையாது, பொறுமையும் கிடையாது. நீயே சொல்லு. இல்லைண்ணே, அந்த பொண்ணு ஃபோட்டோவை பார்த்தேன், எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிது. இப்போ அந்த பொண்ணை டிவியில் பார்த்தேன், ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த கேஸ் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. நம்புறீங்களா? இப்போவாவது நம்புறீங்களா? நிச்சயமா சொல்றேண்ணே, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு வேவ் லெங்த் இருக்கு. இது பூர்வ ஜென்ம பந்தம், விட்டகுறை தொட்டக்குறை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. ஐயோ சாமி, அந்த ஃபோட்டோவில் கண்டு இந்த பொம்பளைக்கு பதிலாக ஒரு ஆம்பளை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ. அப்போ உனக்கு அடிச்ச அதிர்ஷ்டத்துக்கும் அவனுக்கும் முடிச்சு போடுவியா நீ? நிச்சயமா அவனை தேடி கண்டுபிடிச்சு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்கியிருப்பேன். ஒருவேளை அதுக்கு பதிலாக ஒரு கருங்குரங்கு இருந்ததுன்னா? இந்த பாருங்க, இந்த மாதிரி குண்டக்க மண்டக்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இது பாருங்கண்ணே, நான் சொல்றதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க, உண்மை உங்களுக்கு புரியும். என்னோட இந்த அதிர்ஷ்ட காத்துக்கு காரணம் அந்த பொண்ணு தான். அதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? உனக்கு என்ன வழி சொல்றதுன்னு தெரியலையே. எல்லாருக்கும் வாசல் தான் வழி. சீக்கிரம் சாப்பிடுங்க, போனோம். சரிதான், நான் தான் லேட் பண்றேனா? மாமா, என்னம்மா? காஃபி சாப்பிட்றீங்களா? வெளியில சாப்பிட்டுட்டு தாமா வந்தேன். மாமா, டிஃபன் சாப்பிட்றீங்களான்னு கேட்க போறியா? இல்ல, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருங்க. நம்ம 2 பேரும் பேசினாலும் கடைசியில சண்டையில தானே முடிய போறது. ஏமாமா என்ன சண்டைக்காரியாவே நினைக்கிறேள்? மாமா, என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. உன் உயிர் போற அளவுக்கு எதுவும் நடக்கல. அப்படியே காப்பாத்தி இருந்தாலும் அது நான் இல்ல, டாக்டரும் பகவானும் தான். சரியான நேரத்துல நீங்க என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலனா நான் உயிரோட இருந்திருப்பேனோ என்னவோ. நடந்ததை ஏம்மா பேசின்னு இருக்கேன்? உனக்கு ஆயுசு கெட்டி. நான் இல்லைனாலும் வேற யாராவது உன்னை காப்பாத்தி இருப்பா. மாமா, மனுஷனுக்கு உடம்புக்கு வரும்போதுதான் அவன் மேல யாரு உண்மையான அன்பு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுதில்ல. நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது யார் யார் மாமா வந்தாங்க? எல்லாரும் தான் வந்திருந்தா. எல்லாரும்னா? நம்ம பாத்துல எல்லாரும் தான் வந்திருந்தா. அது தெரியும். சொந்தக்காரங்க யார் யார் வந்தாங்க? அண்ணா, மண்ணி, ஸ்ரீநிதி, அவ அப்பா, ஏன் லக்ஷ்மி கூட வந்திருந்தாளே. எனக்காக கோயில்ல யாரு மாமா பிரார்த்தனை பண்ணினது? யாரு? நம்ம சொந்தக்காராதான். அதான் யாருன்னு கேக்குறேன். ஆஸ்பத்திரி ஆயா என்கிட்ட சொன்னாங்க, ஒரு பொண்ணு உனக்காக ரொம்ப வருத்தப்பட்டா, கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினான்னு சொன்னாங்க. அது யாரு மாமா? தெரியலம்மா. அந்த ஆயா உங்க மாட்டு பொண்ணுன்னு சொன்னாங்க. அது நிச்சயமா ராதிகாவா இருக்க முடியாது. வேற யாரு சொல்லுங்க மாமா. ருக்குதா. நான் உயிரை காப்பாத்தினதா சொன்னியே, உண்மையிலேயே உன் உயிரை காப்பாத்தினது ருக்குதான். அவ மட்டும் அன்னைக்கு போன் பண்ணலன்னா நான் கீழே இறங்கி வந்திருக்கவும் மாட்டேன், உன்னை கவனிச்சிருக்கவும் மாட்டேன். நீ ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு தெரிஞ்சதும் துடிச்சு போய் வந்தா, உன் பக்கத்திலேயே நின்னுட்டு இருந்தா. கோயில்ல பிரார்த்தனை பண்ணினதும் அவதான். நான் யாரையும் குறை சொல்றதுக்காக இதை சொல்லல, என் பேத்திங்கிறதுக்காகவும் சொல்லல. நீ ஒரு நல்ல மாட்டு பொண்ணை இழந்துட்ட. இனி பேசி ஒண்ணு ஆக போறது இல்லை, எல்லாம் முடிஞ்சு போன விஷயம்.
ஆனா ஒண்ணே ஒண்ணு பத்மஜன், நீ ருக்குவ மாட்டு பொண்ணா தான் ஏத்துக்கல, அவளை மனுஷியா மதிச்சு பாசத்தை காட்டு. உன் மேலேயும் இந்த ஆத்து மேலேயும் அவ உயிரையே வச்சிருக்கா. ருக்கு விஷம் சாப்பிட்டாள்னு லட்சுமி வந்து சொன்னாளே, அது ருக்கு கண்ண மேல வச்ச பாசத்தினால மட்டும் இல்ல, இந்த குடும்பத்து மேல வச்ச பாசத்தினாலும் தான். எப்போவாது ருக்குவை பார்த்தியன்னா 4 வார்த்தை நல்ல விதமா பேசி, அது போதும் அவளுக்கு. இந்த உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் கிடைச்ச மாதிரி அவ துள்ளி குதிப்போம். என்னாச்சுப்பா? ஏர் லேக்கேஜ் சார், 1 நிமிஷம். போப்பா. ஷாம், டே ஷாம். சொல்ல மாப்ள, என்னாச்சு? அது ஆட்டோவில் வந்துட்டு இருந்தேனா, திடீர்னு என்ன ப்ராப்ளம்னு தெரியல, வண்டி நின்றுச்சு. ஆமா, நீ எங்க இந்த பக்கம்? கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கேன் மாப்ள. உனக்கு மார்னிங் பேட்ச் தானே? இல்ல, இன்னிலேருந்து எனக்கு ஈவினிங் பேட்ச் மாப்ள. ஈவினிங் பேட்சுக்கு இன்னும் டைம் இருக்கு. என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போறியா? கோதை கூட உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஒரு நிமிஷம். ஆட்டோ எவ்வளோ பாச்சு? நான் கட் பண்ணிக்கிறேன், பைக்கில் போகிறேன். எவ்வளோ ஆச்சு? 40 ரூபா கொடுங்க சார். ஓ, இந்தா. தேங்க்ஸ் சார். போலாமா? போலாமா? சரி, நான் கிளம்புறேன். என்ன வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போறேங்கிற? உள்ளவா? இல்ல, கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, அதான். நீ என்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணது கோதைக்கு தெரிஞ்சது என் மேல ரொம்ப கோவப்படுவா. உள்ளவா? கோதை, யார் வந்திருக்கான்னு பாரு. ஏய் ஷாம், வாடா. சார் உள்ள வர மாட்டேன்னு ரொம்ப பிகு பண்ணாரு. ஏன்னு கேளு. ஏன்டா பிகு பண்ற? பெரிய மனுஷன் ஆயிட்டியா? பெரிய மனுஷன் ஆகணும் தான். அதனால தான் கரெக்ட் டைம் கிளாஸ் போய் பொறுப்பா பாஸ் பண்ணணும்னு வையேன். நம்ம மாப்பிள்ள சார் மாதிரி பெரிய மனுஷன் ஆகலாம் இல்லையா? நல்லா பேச கத்துக்கிட்ட. உனக்கு உண்மையிலேயே பொறுப்பு வந்துருச்சா? நிஜமா தான் மாப்பிள்ள. அவன் எப்பவுமே பொறுப்பானவன் தாங்க. என்ன கொஞ்சம் குறும்புத்தனம் அதிகம். சரி, இருந்து சாப்பிட்டு கோதை, போ. இப்போதானே சொன்னேன் பெரிய மனுஷன் ஆகணும்னு. எனக்கு டைம் ஆச்சு, இன்னொரு நாள் சாப்பிட்றேன். சரி, காஃபியாவது சாப்பிட்டு போ. அப்புறம் ஈவினிங் கிளாஸ்க்கு டியூட்டர் யாரு? ராமகிருஷ்ண மாப்பிள்ள. உனக்கு ரொம்ப பொருத்தமான ஆளாச்சே, ஜாலியா இருப்பாரு. அவர் எப்படி இருந்தா நமக்கு என்ன மாப்பிள்ள? நம்ம பொறுப்பா நடந்துக்கணும், அதானே முக்கியம். ஆஹா, நிஜமாவே உனக்கு பொறுப்பு வந்துருச்சா? பொறுப்பு வந்ததோ இல்லையோ, காஃபி வந்துடுது, சாப்பிட்றேன். ஏய் ஷாம், அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. வர சண்டே நானும் இவரும் ஆத்துக்கு வரோன்னு சொல்லு. சரி, சொல்றேன். அடடே, வா ஷியாம். என்ன திடீர்னு இந்த பக்கம்? இல்ல இல்ல, மாப்பிள்ள வந்து டிராப் பண்ண சொன்னார், அதான் வந்தேன். சரி, நான் கிளம்புறேன் மாமி. வரேன் மாப்பிள்ள, வரேன் கோதை. வரேன் மாமா. சுவாமி தரிசனம் எல்லாம் நல்லா ஆச்சாமா? ரொம்ப பிரமாதமா ஆயிடுத்து. ஏண்டா ராஜா, கோதைக்கு நகை வாங்கியிருக்கியா என்ன? இது ஷாம் கையில இருந்ததாச்சே. ஷாம், ஏன்னா இது நம்ம ஆர்த்தியோட நெக்லஸ் மாதிரி இல்ல? ஆமா, அதே டிசைன். யார் ஜுவல்டா இது? நம்ம அன்பு இருக்கான்ல, அவன் தங்கச்சியோட நெக்லஸ் பாலிஷ் பண்ணி எடுத்துன்னு வர சொன்னா, அதனால எடுத்துன்னு வந்தேன். ஆமா, இது எந்த ஜுவல்லரியில வாங்கினது தெரியுமா? அதெல்லாம் தெரியாது அங்கிள். பாலிஷ் பண்ண சொன்னாங்க, பாலிஷ் பண்ணி எடுத்துன்னு வரேன், அவ்வளவுதான். அடுத்தவா பொருள்னு சொல்ற, இப்படியா கேர்லெஸ்ஸா இருக்கிறது? இந்தா, பத்திரமா வச்சுக்கோ. ஏண்டா, நம்ம வீட்டுக்குன்னு ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டேன். இல்ல கோதை, அன்பு தான் சொன்னா அவனுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு, சரின்னு சொல்லிட்டு பாலிஷ் பண்ணி எடுத்துன்னு வந்தேன், அவ்வளவுதான். சரி, நான் கிளம்புறேன். வரேன் மாமா. ஏமா, நான் சொன்னீங்க உங்க பிள்ளைய அன்னைக்கு நகை வாங்கி கொடுப்பார். ஏண்டி அவனை பார்த்து அப்படி சொல்ற? பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை தங்கத்திலே இழைக்க போறான். பார்க்க தானே போறேன். நீ வேணா பாத்துட்டே இரு. என்னடா ராஜா இப்படி சொல்றா இவ? ஓ மாட்டு பொண்ணாச்சே, அப்படிதான் இருப்பா. ஹாய் ஆர்த்தி. ஏன் லேட்டு? நான் வந்து 1 hour ஆச்சு தெரியுமா? நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன் ஆர்த்தி. ஆனா வர வழியில எங்காவது மாப்பிள்ள, அதான் உங்க அண்ணன் ராஜா வீட்டில் கொண்டு போய் டிராப் பண்ணுன்றாரு. ஆட்டோக்கு செலவு பண்ண கஞ்சத்தனம். சே, ஆர்த்தி எனக்கா வெயிட் பண்றான்னு அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? நான் எங்க சொல்றது, நீ தானே மாட்டிப்ப. அதனால தான் கம்முன்னு வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வாயை முடின்னு வந்துட்டேன். இந்த நெக்லஸை பிடிப்பா. அப்பா, ஒரு பொறுப்பு விட்டது. சாரி ஷாம், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? நெக்லஸ் கேட்டு அம்மா ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க, அதான். பரவாயில்ல ஆர்த்தி, சமயத்தில் நீ பண்ண உதவியால தான் என் மான மரியாதைலாம் போகாம இருந்தது. என்ன?
இல்லை ஆர்த்தி, என் ஃப்ரெண்டோட அப்பா ஆப்ரேஷனுக்கு பணம் தரதா ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். நீ மட்டும் கொடுக்காம இருந்திருந்தா என் மான மரியாதைலாம் போயிருக்கும்ல ஆர்த்தி. இல்ல ஷியாம், உன் மான மரியாதையை விட நீ அவர் உயிரை காப்பாத்திருக்க. அதுக்கும் நீ தானே காரணம் ஆர்த்தி. நல்ல வேலை என் பிரச்சனையை வச்சு உனக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி திருப்பி கொடுத்துட்டேன். நீ முதல்ல எடுத்துகிட்டு போய் அம்மா கிட்ட கொடு ஆர்த்தி. ஓகே. இன்னொரு விஷயம் ஆர்த்தி, ராஜா மாப்பிள்ளையை ட்ராப் பண்ண போனப்போ உங்கள் பெரியமாவும் பெரியப்பாவும் நெக்லஸை பார்த்துட்டாங்க. இல்லை, உன்னோட நெக்லஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. நான் என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் நெக்லஸ்ன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். உன்னை ஏதோ கேட்டாங்க வையன், தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். சரி, அதை நான் பாத்துக்கிறேன். உன்னை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு ஷியாம். உன் ஃப்ரெண்டுக்காக எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன். ஓகே ஷியாம், நான் கிளம்புறேன். இந்த நெக்லஸை முதல்ல அம்மா கிட்ட கொடுக்கணும். நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். பாய். பாய். ஓ நெக்லஸ் பிரச்சனை தீர்த்துட்டேன். என் பைக் பிரச்சனை இல்லைண்ணா. என்னம்மா தூங்கலையா? தூக்கம் வரலடா. நான் வரத்துக்கு லேட் ஆகும், நானே எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்றேன்னு ஃபோன் பண்ணி சொன்னேன்மா. உடம்புக்கு ஏதாவது பண்ணுறதா? உடம்புக்கு ஒன்றும் இல்லை, மனசுதான். என் கண்ணா, நான் ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ ராதிகா என் கூடவே இருந்தால, எனக்காக பிரார்த்தனைலாம் செய்தால. ஆமாம்மா, நான் கூட நீ ஆற்றுக்கு போ, நான் அம்மாவை பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் கேட்க மாட்டேன்ட்டா. என் கண்ணா, நீ கூட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? வேண்டாம் கண்ணா, இந்த ஆத்துலயே உன் மேலதான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். அது கூட இப்போ தப்போன்னு தோன்றது. நான் வேதனைப்படுவேன் தானே நீ பொய் சொல்ற. எனக்கு எல்லாம் தெரியும். என்னோட தாத்தா சொல்லிட்டார். ருக்கு வந்ததுல எனக்கு கோபமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. ஏன்னா அவ எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஆனா ராதிகா ஏண்டா வரல? ஒரு நாள் கூட என்னை பார்க்க வரலையே. நான் தப்பு பண்ணிட்டேனா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்ல கண்ணா, நான் அவசரப்பட்டுட்டேன். உனக்கு தப்பான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துட்டேன். எத்தனையோ தடவை ராதிகா என்கிட்ட கோவமாவும் மரியாதை குறைவாவும் நடந்திருக்கா. அதெல்லாம் கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்ப ஆஸ்பத்திரியில இருந்தப்போ என்னை வந்து பார்க்கலன்னா அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு தானே அர்த்தம். எதுக்குமா இல்லாததெல்லாம் நினைச்சுண்டு? போமா, படுத்து தூங்க. எனக்கு தெரியும், என் பேச்ச மீறக்கூடாதுன்னு தான் நீ சம்மதிச்சிருக்க. கண்ணா, அவ என் அண்ணன் பொண்ணுங்கிறதுக்காக மட்டும் நான் செலக்ட் பண்ணலடா. இந்த குடும்பத்துக்கு வந்தா உனக்கு ஒரு நல்ல துணையா இருப்பான்னு நினைச்சேன். அது சரியா வராது போல இருக்கு. அம்மா, அதெல்லாம் இருக்கட்டும்மா, நீ போய் படுத்து ரெஸ்ட் எடுமா. ராதிகா ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது காரணம் இருக்கும்மா. நீ சொல்கிற மாதிரி உன்னை பிடிக்காம இருக்கிறதுனால இல்லை. போமா, போய் படுத்து தூங்குமா. வாங்க சார். காஃபி பவுடர் A1 காஃபியா இல்லை பி குவாலிட்டியா? நம்மளுக்கு எப்பவுமே ஏ தான். அதே கூட. சரி, எவ்வளோ வேணும்? ஆஃப் கேஜியா? ½ kg. சார், அப்புறம் ரெடிமேட் சாம்பார் பவுடர் வேணும். தரேன் சார். அப்புறம் பிக்கிள்ஸ், ஊறுகாய். தரேன் சார். இந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். 2 பாக்கெட் கொடுக்கட்டுமா? ஒன்று போதும். போதுமா? கொடுங்க. பேக் பண்ணி கொடுத்துருங்க. இந்தாங்க. பேக் பண்ணி தரேன். எவ்வளோ ஆச்சு சார்? 94. 94. இந்தாங்க சார். 4 ரூபீஸ் சேஞ்ச் இருக்கா? உங்களுக்கு 4 rupees கொடுத்தா நீங்கள் 10 rupees கொடுங்க. 10 ரூபீஸ். சாரி, இல்லை
இந்த 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 புக் எடுத்துக்கிறேன். எடுத்து 6 rupees சரியா போச்சு. ரைட் தேங்க்யூ. Thank நெக்ஸ்ட் you. டைம் வாங்க சார். ஹலோ சார். சார். ஹலோ. சார். ஹலோ சார். கொஞ்சம் ஒரு நிமிஷம். எஸ், உங்க புக்கு கீழே விழுந்துருச்சு. பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த புக்குக்காக இவ்வளோ தூரம் துரத்திட்டு வந்து கொடுக்குறீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. ஏண்டா சுந்தரம், கண்ணப்பன் காணாம போனதை ஏண்டா என்கிட்ட உடனே சொல்ல? கண்டுபிடிச்சிடலாங்கிற நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அனாவசியமாக உங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டிய மாதிரி தான் சொல்லலை. இப்போ என்னடா நிலவரம்? போலீஸில் சொல்லி எதுவும் நடக்கலை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ராத்திரி நிம்மதியாக தூங்க முடியல. முன்னெல்லாம் கண்ணப்பன் என்னை அடிக்க வர மாதிரி, கொல்ல வர மாதிரி சொப்பனம் தான் வரும். ஆனால் இப்போ முழிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பயம், உணர்வு எல்லாம் வருது. மரண பயம் சுவாமி. எதை பார்த்தாலும் பயமாக இருக்கு. எதேச்சியா எது நடந்தாலும் பயமாக இருக்கு. சொசைட்டியில் எனக்கு இருக்கிற அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாம் போய் அசிங்கப்பட்டுடு வேணும்னு உள்ளூர நடுக்கமாக இருக்கு சுவாமி. யார்ட்டையும் முகம் கொடுத்து பேச முடியல. பயம்தான் சுந்தரம் மிகப்பெரிய வியாதி. ஏன் பயப்படணும்? நியாயப்படி பார்த்தா நீ அன்னைக்கே பயந்துடும்.